நாடளாவிய ரீதியில் சாதாரண தர பரீட்சையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அது தொடர்பாக 2 இடங்களில் வெவ்வேறு செய்திகள் பதிவாகி இருக்கின்றது. அவற்றை பார்ப்போம். நாடளாவிய ரீதியில் சாதாரண தர பரீட்சைகள் நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் மட்டக்களப்பு காத்தான்குடி பகுதியில் காத்தான்குடி மத்திய கல்லூரியில் ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. நேற்று முன்தினம், அதாவது 18ஆம் தேதி மார்ச் மாதம் தமிழ் பாட பரீட்சை நடைபெற்றது. அந்த தமிழ் பாட பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கு பரீட்சை மண்டபத்தில் கடமையாற்றிய ஆசிரியர்களாலும் மேற்பார்வையாளர்களாலும் அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. மண்டப இலக்கம் 1, அதாவது காத்தான்குடி மத்திய கல்லூரியில் பரீட்சை மண்டப இலக்கம் 1 பரீட்சைக்கு தோற்றிய 150 மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிய கிடக்கின்றது. தமிழ் இலக்கிய பாட வினாத்தாள்களுக்கு வழங்கப்பட்ட நேரம் முடிவடைகிறதுக்கு 1.5 மணி நேரத்திற்கு மேல் இருந்தும் விடைத்தாள்கள் மாணவர்களிடமிருந்து பலவந்தமாக, அதாவது உங்களுக்கு நேரம் முடிவடைந்து விட்டது என்று இந்த நேரத்துக்குள் உங்களிடமிருந்து பரீட்சை விடைத்தாள்களை பெற்றுக்கொள்ளுமாறு எங்களுக்கு அறிவித்தல் வந்திருக்கின்றது என்று கூறி அந்த 150 மாணவர்களிடத்தில் அவர்களுக்குரிய நேரம் முடிவடைவதற்கு முன்னராக விடைத்தாள்கள் மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட சம்பவத்தினால் இந்த குழப்ப நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது வினாத்தாள்களுக்கு வழங்கப்பட்ட நேரத்தை மட்டுப்படுத்தி 1 மணித்தியாலமும் 40 நிமிடங்கள் கால அவகாசம் இருந்தும் அவை மறக்கப்பட்டு விடைத்தாள்கள் பரீட்சை மண்டபத்தில் பணியாற்றிய மேற்பார்வையாளர்களால் பெறப்பட்டிருக்குது. இதனால் மாணவர்கள், அதாவது தமிழ் பாடம் என்பது ஒரு பிரதான பாடமாக காணப்படுகின்றது. சாதாரண தர பரீட்சை என்பது ஒரு தடை தாண்டல் பரீட்சை, அதாவது அடுத்த நிலை உயர்தரத்திற்கு போவதற்கான ஒரு தடை தாண்டல் பரீட்சையாகத்தான் இந்த சாதாரண தர பரீட்சையானது காணப்படுகின்றது. அவ்வாறு இருக்கும்போது, அதாவது ஏஎல் பாடம் கற்பதற்கு ஒரு மாணவன் செல்கின்ற போது சீத்திர சித்தியினை எதிர்பார்க்கின்றது அடுத்த நிலை கற்பதற்காக. அவ்வாறு இருக்கும்போது இந்த தமிழ் பாடத்தில் மாணவர்கள் 3 மணித்தியாலத்தில் செய்கின்ற வினாத்தாளை 1.5 மணி நேரத்தில் செய்யும் போது அவர்களுக்கு முழுமையான விடைகளை அளிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அங்கே இல்லாத நிலை காணப்பட்டிருக்கும். எனவே அவர்களால் சீத்திர சித்தியினை கூட பெற்றுக்கொள்ள முடியுமோ என்பது சந்தேகத்திற்குரியதாக காணப்படுகின்றது. அந்த மாணவர்களின் எதிர்காலம் என்னவாக இருக்க போகின்றது? இதனால் மாணவர்கள் முழுமையாக பரீட்சை வினாத்தாள்களுக்கு விடையளிக்க தவறியுள்ளதுடன் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். இதனால் ஏனைய பரீட்சைகளையும் செய்ய முடியாத நிலை இந்த மாணவர்களுக்கு ஏற்பட போகின்றது. இதற்கு யார் பதில் சொல்ல போகின்றார்கள்? மீளவும் பரீட்சைகள் நடைபெறுமா? பரீட்சை கடமைகளில் ஈடுபடுபவர்கள் மிக அவதானமாக செயற்பட வேண்டியது மிக முக்கிய கடமையாக, ஒரு முக்கிய விடயமாக காணப்படுகின்றது. ஆனால் அதே பாடசாலையில் காத்தான்குடி மத்திய கல்லூரியில் 3 மண்டபங்கள் பரீட்சை மண்டபங்களாக செயற்பட்டு வந்த நிலையில் ஒரு மண்டபத்தில் மட்டும்தான் இந்த செயற்பாடானது நடைபெற்றிருக்கின்றது. மற்ற 2 மண்டபங்களிலும் சரியான முறையில் 3 மணித்தியாலங்களில் அந்த பரீட்சைகள் நடைபெற்றிருக்கின்றது. எனவே ஏன் இந்த மண்டபத்தில் மட்டும் இவ்வாறான ஒரு செயற்பாடு நடந்தது என்பது ஒரு அலசி ஆராயப்பட வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இந்நிலையில் தங்களது புள்ளிகள் மற்றும் பெறுபேறுகள் குறைவடையலாம் என்றும் தமிழ் மொழி பாடமானது மிக முக்கியமானது என்றும் தங்களது எதிர்காலம் இதனால் பாதிப்படையலாம் என்றும் மாணவர்கள் தெரிவித்துள்ளதோடு இதற்கான நீதி வழங்கப்பட வேண்டும் எனவும் மாணவர்களது பெற்றோர்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே கட்டாயமாக அந்த மாணவர்களுக்கு ஒரு நியாயமான முறையில் ஒரு நீதி வழங்கப்பட வேண்டும். இந்த பரீட்சையானது மீளவும் அவர்களுக்கு வைக்கப்பட வேண்டியது கல்வி அமைச்சின், அதாவது பரீட்சை திணைக்களத்தின் ஒரு கட்டாயமான செயற்பாடாக, ஒரு கட்டாயமான பொறுப்பாக காணப்படுகின்றது. இது மாணவர்களின் பிழை அல்ல, மேற்பார்வையாளர்களின் பிழையின் காரணமாக அந்த மாணவர்கள் பாதிக்கப்படாத வண்ணம், அந்த மாணவர்கள் 150 மாணவர்களும் பாதிக்கப்படாத வண்ணம் மீண்டும் இந்த பரீட்சைகள் நடாத்தப்பட வேண்டியது ஒரு கட்டாயமான விடயமாக காணப்படுகின்றது. இது ஒரு பக்கம் இருக்க, இது இவ்வாறு இருக்க இன்னொரு இடத்தில், இன்னொரு பகுதியில் காப்போத்த சாதாரண தர பரீட்சை நிலையத்தில் மாணவர்களுக்கு இடையில் மோதல் நடைபெற்றது தொடர்பான இன்னொரு செய்தியும் பதிவாகி இருக்கின்றது. அதாவது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணியில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு பாடசாலையில் தான் இந்த ஒரு மோதல் நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணியில் அமைக்கப்பட்டுள்ள
காப்போத்த சாதாரண தர பரீட்சை நிலையம் ஒன்றில் நேற்று அதாவது 19ஆம் தேதி காலை 7:30 மணியளவில் மாணவர்களிடையே ஒரு கைகலப்பு ஏற்பட்டுள்ளதாக அறியப்படுகின்றது. அறியப்பட்டது என்னவென்றால், வடமராட்சி கிழக்கு மருதங்கேணியில் இந்த காப்போத்தா தர சாதாரண தர பரீட்சை நிலையம் 2 பாடசாலைகளை உள்ளடக்கி அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது 2 பாடசாலைகள், ஒரு பாடசாலையில் பரீட்சை நிலையம், ஒரு பாடசாலையில் 2 பாடசாலைகளின் பரீட்சைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த இடத்தில், அதாவது 2 பாடசாலைகளும் ஒரு இடத்தில் ஒன்று கூடுவதால் இந்த குறித்த பரீட்சை நிலையத்தில் நேற்று காலை 7:30 மணி அளவில் 2 பாடசாலை மாணவர்களிடையேயும் முருகல் நிலை ஏற்பட்டிருக்குது. முருகல் நிலை கைகலப்பாக மாறியிருந்த நிலையில பரீட்சை நிலைய கண்காணிப்பாளர்களால் இது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. இருந்தும் ஆனாலும் முதலாம் பகுதி வினாத்தாள் நேரம் முடிவடைந்த நிலையில நண்பகல் 11 மணி அளவில் வெளியில் இருந்து ஒரு தரப்பு பரீட்சை நிலைய வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து ஒரு தரப்பு மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறோம். இதனை அடுத்து பரீட்சை நிலைய மேற்பார்வையாளரால் மருதங்கனி போலீஸ் நிலையத்திற்கு தகவல் வழங்கப்பட்டு அந்த இடத்திற்கு போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வருகை தந்து அவர்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தார்கள். இருந்தும் இந்த நிலை தொடருமா என்ற ஒரு பீதியில் என்ற நிலையில் பரீட்சை மேற்பார்வையாளரினால் தொடர்ந்தும் போலீஸ் பாதுகாப்பு தேவை என்று போலீஸ் பாதுகாப்பு வழங்குமாறு கோரி ஒரு முறைப்பாடு ஒன்றை மருதங்கனி போலீஸ் நிலையத்திற்கு வழங்கியிருந்தார். அந்த முறைப்பாட்டை தொடர்ந்து பரீட்சை நிறைவடையும் வரை நடமாடும் போலீஸ் பாதுகாப்பினை வழங்க முன்வந்ததுடன் மேலதிக விசாரணைகளை மருதங்கனி போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் என்ற ஒரு செய்தியும் பதிவாகி இருக்கின்றது.